கச்சத்தீவை திரும்பப் பெற அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு மேற்கொள்ள வலியுறுத்தி நாளை தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், முழு விவரம். நிச்சயமாக இலங்கை கடற்படையானது தமிழக மீனவர்களை கைது செய்வது தொடர் கதையாகி வருகிறது. இது தொடர்பாக ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் தொடர்ந்து கடிதம் எழுதி இலங்கை வசம் உள்ள மீனவர்களையும் அந்த கைது செய்த மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளைய தினம் சட்டப்பேரவையில் ஒரு முக்கிய தனி தீர்மானத்தை கொண்டு வர உள்ளார். அதன்படி அந்த தனி தீர்மானத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடவும், இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களையும் போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் என்ற தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை சட்டப்பேரவையில் கொண்டு வருகிறார். அதன்படி இதனை கருத்தில் கொண்டு இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை மறு பரிசீலனை செய்து கச்சத்தீவை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் இந்திய பிரதமர் இலங்கை அரசுடன் பேசி அந்நாட்டு சிறையில் வாடும் மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது என்ற தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை சட்டப்பேரவையில் கொண்டு வர உள்ளார். நாளை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடிய பின்பு கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்படும். அதனைத் தொடர்ந்து நேரமில்லா நேரமத்தில் இந்த தனி தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் அனைத்து உறுப்பினர்களும் பேசிய பின்பு ஒருமனதாக இந்த தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.